ஹாய் மக்களே, இப்போ தான் நான் வீட்டுக்கு அட்வான்ஸு கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு வந்தேன். அதான் இன்னையோட நல்ல நாளாம்ல, அதனால் நானும் எங்கள் அம்மாவும் போய் சாவி வாங்கிட்டு வந்தோம். வீட்டையும் வீடியோ எடுத்திருக்கேன், அதை பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு. வேறு வழி இல்லை, எனக்கு வீடு போதும். ஏன்னா நான் இதை விட சின்ன சின்ன வீட்டில் தான் இருந்திருக்கேன். இப்போ இது பெருசாக தான் இருக்குது, ஆனால் போதும் மக்களே, அவ்வளோதான். ஆனால் ஃபுல்லாக லைன் வீடு பார்த்துக்கோங்க. 6-7 பேர் இருக்காவ. தண்ணிக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. இவ்வளோ நாள் தண்ணியை மனம் போல் வச்சு புழங்கியாச்சு. இனி அங்கிட்டு போய் எப்படின்னு தெரில. அதே மாதிரி துணி துவைக்கிறது நாங்கள் 3 நாள் 4 நாள்னு இப்படி சேர்த்து அப்படி துவைப்போம். இனி அங்கே டெய்லி துவைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டயாலிஸுக்கு போயிட்டு அப்படி இப்படி வேலை போகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இதுதான் மக்களே ஹாலு. இது கிச்சனு. இது சிங்கு தொட்டி மட்டும் சில்வரில் இல்லாமல் சிமெண்ட் கல்லில் கொடுத்த மாதிரி வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல, இதை விட சின்ன சின்ன வீட்டிலலாம் நான் இருந்திருக்கேன். இது எனக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது, போதும் அப்படி. அதுக்கப்புறம் இதுதான் இந்த அளவு தான் ஹாலு. ஒரு சின்ன பெட்ரூமில் கொஞ்சம் செல்ஃபை மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. ஏன்னா துணி எதனாலும் அடுக்கிக்கலாம். பற்றியெல்லாம் வாஷிங் மிஷினை நம்ம இதில் தான் பெட்ரூமில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹாலு இதில் பூஜை ரூம் வைக்கிற மாதிரி இருக்கும். டிவியை போகிற இடத்துலலாம் ஓட்டை போட்டு மாட்ட முடியல, அதனால் டிவி மாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன்.